மாணிக்கம், உன்னை காணாம ராத்திரி எங்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லப்பா. ஆமாண்ணே, கடவுள் புண்ணியத்தை நீ வந்து சேர்ந்தி, அதுவே எங்களுக்கு போதும். வாண்ணே. என்னம்மா நீ சாப்பிடல? முத்து போய் சாப்பிடுமா. என்னென்ன எதிரில சோத்த வச்சுக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? சோறு தான் இருக்கு. என்னது அண்ணே, கடல்ல ஏதாவது தேவதையை பார்த்துட்டு வந்தியா? ஆமா. என்ன சொன்ன? சரி சரி, நீ சாப்பிடு, நான் போய் மோர் எடுத்துட்டு வர்றேன். பணம் 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 உயிரை வாங்குறானுங்க. ஏண்டா வாங்கின பணத்தை கொடுக்க வழியில மேல வர பணமா? இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு நல்ல காலம் வந்துருங்க. அப்ப வட்டியும் முதல் மாசே தரமுங்க. சரி, அவசரமா எனக்கு வேலை இருக்குது, முதலாளி கேட்டு சொல்றேன். போங்க போங்க, இடத்தை காலி பண்ணுங்க. அழகான பெண்களை கண்டா என் போட்டுக்கே ஆனந்தம் தாங்க முடியல. என்ன செய்ய பாவம் நினைச்சுல பாய ஆடு நனைதே ஓனாய் ஒண்ணு அழ வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஓஹோ, ஓனாய் அப்படின்னு திட்டுறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீதான் சொல்ற, எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. என் விஷயத்துல மனுஷன பழகு, மாறின அப்புறம் நானும் மாறிடுவேன். ஓஹோ, என்ன மிரட்டுறியா? இந்த சங்கப்ப யாரு? நம்மள பார்த்து யாருங்க அவன் ஆடுறா? வலுக்கிட்டாயமா ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இழுக்கும்போது தெரியல. இந்த மாதிரி பசங்களை பத்தி பொதுவா அகராதில ஒரு பேர் உண்டு. என்ன பேரா? காவாலிங்கிற பேரா? அகராதி பசங்களா, மரியாதையோட பேசுங்க. என்னடா விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு நேரம் இருக்காடா? இல்லையே. சுரூபத்தை காட்டுமா? சுரூபத்தை பார்க்கலாமா? இந்த ரூபத்தை பார்க்க சைக்கிள இந்த சொரூபம் வேறையா? வேணாங்க, தலைவர் விரும்புறேன். பட்டு பட்டுன்னு பல்லு உடையிற மாதிரி பதில் வருதிய. இன்னும் நிக்காத, மூக்கு உடையிற மாதிரி முடிவான்னு கொடுத்துட போறாங்க. ஆம்பளைங்களை பார்த்தது வீரமா பேசுறியா? உன்னை எங்க எப்போ எப்படி கவனிச்சுக்கிறது எனக்கு தெரியும். போயா. சரியான சமயத்துல வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்ன பாக்குறேன்? போனானே அவ திரும்பி வர்றாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா காதல் இருக்குது, அது சீட்டாட்டம் மாதிரி. எப்போதுமே முதல்ல தோத்தவன் என்னைக்காவது ஜெயிக்க மாட்டோமான்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான். ஓஹோ, ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. இப்பதான் ஆரம்பமே. ஆரம்பி. நான்
ஆரம்பிக்கட்டுமா? கண்ணு ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிக்கட்டுமாவா? தலைவரே, விரால் நான் விரால் தலைவரே. தலைவரே முடிக்கிறா? இனிமே நான் தான் சங்கத்துக்கு தலைவர். எங்க போறோம்? புறப்பட்டீங்களா? மார்க்கெட்டுக்கு போகணுமே, மணி ஆகுது. இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, ஜலதோஷம் பிடிச்சிட்டு இருக்கு. போயிட்டு வாங்க. அவங்க நாட்டால மாணிக்குமே இன்னைக்கு சந்தைக்கு வரானா? அப்ப முதல்ல வர்றதுனால கண்ணை மூடிட்டு விலையை குறைச்சான்னா நீ வந்தா தனியா சமாளிக்க சரியா இருக்கும். ஓஹோ, அப்படியா? சரி. நீ ஏப்பா பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை. இல்லம்மா, அந்த பைய மாணிக்கம் இடப்பட்டு புரியாம தாராறு பண்ணிட்டே இருப்பான். அதை சமாளிக்க நம்ம பக்கம் யாராவது சரியான ஆளு. அப்ப நான் போறேன். எந்த வெட்டுதான் வரட்டும், அதை விட நான் துடுக்குக்காரி. என்னை யாராவது எதிர்த்து அத்திக்கு முக்காட வச்சிருவேன். வாங்க வாங்க. அம்மா முத்து, நீ படுத்து தூங்கப்பா. இன்னைக்கு 2 லாரி வந்து நிக்குது. ஏதோ ஒப்பந்தமா எல்லாமே வாங்கி இன்னைக்கே ஏற்றுமதி செய்யணுமா? சொல்லுவீப்பா, சொல்லுவீப்பா. முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? இன்னைக்கு நம்ம என்ன விலை சொன்னாலும் நம்ம மீன்களை எல்லாம் வாங்கி தான் தீரணும். அதுக்கு என்ன உங்க வீட்டு குழாய் நினைச்சுக்கிட்டியா? இப்படி எச்சப்படி தண்ணி குடிக்கிறிய, மத்தவங்க குடிக்க வேண்டாம். குடிச்சா நான் எச்சு போய் ஒட்டிக்குதா? ஒட்டிக்காதா? அப்ப நீ குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்தா தித்திக்குதான் பாரு. தித்திச்சா? அப்ப என் எச்சு பட்டுருக்குன்னு அர்த்தம். இரு தனியா சந்திச்சா அதுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் என்ன, இது வரைக்கும் நம்ம போட்டி போட வச்சு மீன்களை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கினாலும் இல்ல, இன்னைக்கு நம்ம போட்டி போட்டு நல்ல விலை ஏற்றி வச்சிருவோம். என்ன மூளை என்னங்க உங்களை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சரி முதலாளி வர்றாரு. ஆமா யார் இந்த பொண்ணு? நம்ம அலையப்ப மக. அலையப்ப மகளா நீ? ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்கு. தலைவலி. யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. அதனால்தான் நான் வந்தேன். பரவாயில்லை, இனிமே தினமும் நீயே வா. நீங்க மீனை தானே வாங்கணும்? ஆமா. என்ன விலை? ஒரு கூடை 20 ரூபாய்ங்க. 20 ரூபாயா? உங்க அப்பா 10 ரூபாய்க்கு தானே கொடுத்துட்டு இருந்தா? அவர் வயசா போச்சுங்க, அப்படிதான் சொல்லுவாரு. விடுங்க ஜமா. ஏமானிக்கா, உன் மீன் என்ன விலை? கூட 25 ரூபா. என்னப்பா இது, விலையெல்லாம் ஒரே அடியா ஏறுது? பொம்பளை மீனுக்கா 20 ரூபான்னா ஆம்பளை மீன் அதை விட ஒஸ்தியாச்சா? யோ, நான் அடிக்க பேசு. பொம்பளை என்ன அவ்வளவு மட்டமா? அப்ப எங்க மீன் 28 ரூபாய். அப்ப இது 30 ரூபா. இதுவும் 30 ரூபாய். என்னப்பா இது, விளையாடுறீங்களா? விளையாடல, விலையை சொல்றோம். இஷ்டம் இருந்தா எடுங்க, இல்லன்னா விடுங்க. ஓஹோ, புரியுது புரியுதுடா. எங்களுக்கு இப்பதாங்க புரியுது. அதே வேலைக்கு எல்லாமே லாரியில ஏத்து. எதுக்கு ஜமா இவ்வளவு விலைக்கு? வாங்க போலாம், எல்லாம் அழுகி நாரட்டும். நீ ஒரு மழையாண்டா. இன்னைக்கு லோடு போகலன்னா நம்ம மானம் போயிடும். சீக்கிரமா இங்க நின்னுட்டு இருந்தா விலை வேற ஏறிடும் போல இருக்கு.
மாணிக்கம், நீ வந்து அதிர்ஷ்டம் என்னைக்கு இல்லாத நாமப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய பணம் வாங்க போகிறேன். மாணிக்கம், என்ன சந்தோஷத்துக்கு குறவே இல்லைண்ணா. இல்ல, எத்தனை கூடப்பா பணத்தை விவரமா சொல்லுங்க. உன் கூட 3 ஒண்ணு